நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ கேன்சர் சென்டர்ஸ் வழங்கும் புற்றுநோயை வெல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரேஷ்மா முரளி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கணைய புற்றுநோய் பற்றின அனைத்து சந்தேகங்களுக்கும் ஆலோசனைகளை வழங்குவதற்காக டாக்டர் வெங்கட் பி, who is சீனியர் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் ஃப்ரம் அப்போலோ கேன்சர் சென்டர். வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், பேன்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேருக்கு பேன்க்ரியாஸ் அப்படின்னாலே என்னன்னு தெரியல டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பேங்க்ரியாஸ் அப்படின்றது உடம்புல வயிற்று பகுதியில் ஒரு சென்டரில் இருக்கிற உறுப்பு பேர் பேங்க்ரியாஸ். எக்ஸாக்டாக அது சென்டரில் இருக்கும். அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் லொக்கேஷனில் இருக்கிற உறுப்பு. அந்த உறுப்பால் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுறது. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டைஜஷனுக்கான என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுறது. அதுதான் வந்து பேங்க்ரியாஸ். இப்போ நம்ம வந்து அப்டமன் வயிற்று பகுதியை ஒரு மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பேஸ்மெண்ட் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சிறுகுடல், பெருங்குடல், லிவர், கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். பேங்க்ரியாஸ் அப்படின்றது ஒரு பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு உறுப்பு. பேங்க்ரியாஸ் அண்ட் சிறுநீரகம் இதெல்லாம் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற உறுப்பு. அதுலேயே அந்த பேஸ்மெண்ட்லேயே ஒரு சென்டர் பகுதியில் இருக்க உறுப்பு பேர் தான் பேங்க்ரியாஸ், இல்லாட்டி தமிழில் கணையம் அப்படின்னு. ஓகே டாக்டர், இது வந்து இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து பொதுவாக இருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது? ஓகே, பேங்க்ரியாட்டிக் கேன்சர், கணையம் கேன்சர் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்சிடென்ஸ் அப்படின்றது இப்போ மற்ற புற்றுநோயோட கம்பேர் பண்ணும்போது, இரைப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இதோடலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த இன்சிடென்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பேங்க்ரியாட்டிக் கேன்சர். பட் ஆனால் இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படின்றது அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் மேஜர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் அதுக்கான அந்த ஓவரால் அவுட்கமும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், இப்போ 1,00,000 பேர் ஜென்ரல் பாப்புலேஷன் 1,00,000 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 2 பேருக்கு கணையம் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ சென்னையில் அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்குங்க? இன்டர்நேஷ்னல்லையும் சரி, நேஷ்னல்லையும் சரி, இப்போ தமிழ்நாடு, சென்னையாலாம் சரி, ஒரு சில கேன்சர் வந்து ரொம்ப ஹை இன்சிடென்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இரைப்பை புற்றுநோய் ரொம்ப, அதாவது ஸ்டமக் கேன்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கேன்சர். இப்போ வெளிநாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெருங்குடல் புற்றுநோய், ஸ்டமக் கேன்சர் காட்டி பெருங்குடல் புற்றுநோய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கணையம் புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக உலகம் பூரா பார்த்தீங்கன்னா அது இன்சிடென்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஒரு சேம் நான் சொன்ன மாதிரி எல்லா நேஷனல், இன்டர்நேஷ்னல், லோக்கலி எல்லாருக்குமே ஒரு 1,00,000 பாப்புலேஷன் இருக்காங்கன்னா அதில் 2 பேருக்கு கணையம் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பர்சன்டேஜ் பற்றி பேசணும் அப்படின்றப்போ இதற்கான அறிகுறிகள் என்ன டாக்டர்? அது முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி கணையம் சென்டரில் இருக்குது. அதே மாதிரி அது யூஸ்வலாக வந்து அந்த அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி லாஸ் ஆஃப் அப்பிடைட், அதாவது சாப்பாடு பிடிக்காது. அதே மாதிரி டிஸ்பெப்சியா, ஒரு மாதிரி அஜீர்ணம் மாதிரி இருக்கும், அன்ஈசினஸ்ஸாக இருக்கும். அது எதனால் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல முடியாது. எல்லாரும் கேஸ் டேப்லெட் போட்டுப்பாங்க. அதே சமயத்தில் வயிற்று வலி, வயிற்றுலேருந்து முதுகுக்கு போகிற மாதிரி ஒரு வலி இருக்கும். அதே சமயத்தில் வெயிட் லாஸ் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து அந்த 2 இடத்துல ஒரு மேஜராக, இப்போ கணையத்தை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஹெட், நெக், பாடி, டெயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 இடத்துலையும் கணைய புற்றுநோய் வரலாம். இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த கணையம். அதில் வந்து இந்த ஹெட் அண்ட் நெக்கில் வரும்போது, அதாவது தலைப்பகுதி அந்த கழுத்து பகுதியில் வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, ஜாண்டிஸ், அதாவது இந்த மஞ்சக்காம காஸ் பண்ணும். இது என்ன ஆகும்னா, இந்த ஜாண்டிஸ் வந்து இது பேர் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து இந்த ஜாண்டிஸ் மெடிக்கல் ஜாண்டிஸோட கம்பேர் பண்ணிப்பாங்க. இது மெடிக்கல் ஜாண்டிஸ் கிடையாது, இது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். அந்த பித்தம் வெளியில் வருது, இந்த கணையத்தில் இருக்க புற்றுநோய் பெருசாகி அதை பிளாக் பண்ணுறதால இந்த ஜாண்டிஸ் வரும். இதனால தான் நெக்ஸ்ட் லெவல் என்ன ஆகும்னா ஜாண்டிஸ் வரும். ஜாண்டிஸ் வந்ததால் என்ன ஆகும்னா, இப்போ யூரின் வந்து ரொம்ப மஞ்சளாக போகும். அதே மாதிரி இந்த முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் வந்து வெள்ளையாக போகும். நார்மலாக மோஷன் வந்து மஞ்சளாக போகும். இந்த பித்தம் சுத்தமாக கீழே போகாதால மோஷன் வந்து வெள்ளையாக போகும். அதே மாதிரி பேஷண்ட் நிறைய அரிப்பு இருக்கும். இந்த ஜாண்டிஸ் வந்து வர்றதால இந்த ஜாண்டிஸ் வந்து உடம்புல பிளட்ல போய் இந்த ஸ்கின்ல வந்து ஊறி அதால் நிறைய அரிப்பு ஏற்படும். இந்த அரிப்பு வந்து அந்த ஜாண்டிஸை கம்மி பண்ணாதான் கம்மியாகும். ஜஸ்ட் மாத்திரை போட்டலாம், இல்லை அலர்ஜி மாத்திரை போட்டலாம், அது கம்மி ஆகவே ஆகாது. இப்படி தான் வந்து படிப்படியாக வந்து கணைய புற்றுநோயோட சிம்டம்ஸாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ சிம்டம்ஸ் பற்றி நிறைய பேசணும். எந்த சிம்டம்ஸ் வந்து டாக்டர் அணுகணும்? அது என்னன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, பேஷண்ட் முதல்ல வந்து இப்போ வயிற்று வலி இருக்கு அப்படின்னா ஜென்ரல் டாக்டர் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா எல்லாரும் ஜென்ரல் டாக்டர் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே ஜென்ரல் டாக்டர் தான் பார்ப்பாங்க.
டாக்டர் ஜென்ரலாக எடுத்த உடனே போய் பெரிய பெரிய டெஸ்ட் எந்த டாக்டரும் பண்ண போகிறது இல்லை. எடுத்த உடனே வந்து இப்போ வயிற்று வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அது மாதிரி கொடுப்பாங்க. இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு அது இன்னும் ஒரு ஜென்ரலாக எல்லாருக்குமே சொல்கிறது ஒரு மாதம் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் சுத்தமாக கம்மி ஆகவே இல்லை அப்படின்னா அப்புறம் தான் நம்ம பிளட் டெஸ்ட் ஆகட்டும் ஸ்கேன் ஆகட்டும் பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட போகும்போதே மஞ்சக்காமா ஜாண்டிஸ் இருக்குன்னா அப்போ இன்வெஸ்டிகேஷனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக இப்போ வயிற்று வலின்னு மட்டும் போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. சரியாகலை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஆகட்டும் பிளட் டெஸ்ட் ஆகட்டும் பண்ண வேண்டியது அவசியம். இப்போ கணையத்தில் என்னென்ன சென்டரில் இருக்கிறதால அல்ட்ராசவுண்டில் ரொம்ப அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி என்ன பிரச்சனை அப்படின்றது. ஸோ மினிமம் கணையத்தை வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு சிடி ஸ்கேன் பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி சில சமயம் ஜாண்டிஸோட பேஷண்ட் போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா எல்லா பேஷண்ட் பார்த்தோன்னே தெரியும் இது வந்து ஓகே கணைய புற்றுநோய் தான் ஆனால் அறிகுறி அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு சிடி ஸ்கேனும் பண்ண வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் ஒரு எம்ஆர்சிபி அப்படின்ற ஒரு டெஸ்ட்டும் பண்ண வேண்டியது அவசியம். ஒரு சிடி ஸ்கேன் வயிற்று பகுதியில் சிடி ஸ்கேன் அது எதுக்கு அப்படின்னா இந்த கணையம் இப்படி இருக்குது என்ன இருக்குது என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி எம்ஆர்சிபி அப்படின்றது கணையத்துக்குள்ளே இருக்க லைனிங், அந்த கணையத்துக்குள்ளே ஒரு டக்ட் இருக்கும். அந்த டக்ட்லாம் ஏதாவது பிளாக்காக இருக்கா இல்லை பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த எம்ஆர்சிபி. ஸோ இந்த கணையம் புற்றுநோய்க்கு இந்த 2 டெஸ்ட்டாக மேஜரான டெஸ்ட்டு, அதாவது சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐயும். அதே மாதிரி இந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸ் தெரிய வரும். ஸோ அந்த ஜாண்டிஸ் வருது ப்ளஸ் இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி கணைய புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுற பேஷண்ட்டுக்கு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. CA99 அப்படின்னு ஒரு டியூமர் மார்க்கர் பிளட் டெஸ்ட் இருக்குது. யூஸ்வலாக கணைய புற்றுநோய் இருக்கும்போது அந்த பிளட் டெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் டாக்டர் பண்ணுவாங்க. அது நெக்ஸ்ட்டு அதே சமயத்தில் நெக்ஸ்ட் எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதே நம்ம எல்லாருக்குமே எண்டோஸ்கோப்பின்னு என்ன தெரியும், அதுலேயே வந்து டிப்பில் அல்ட்ராசவுண்ட் இருக்கும். அதை வச்சு உள்ளே பார்க்க வேண்டியது அவசியம். அதாவது கணையத்துக்கிட்ட போய் அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணி அந்த கணையம் வந்து பெருசாக இருக்கா இல்லை அது கட்டியாக இருக்கா இல்லை சாஃப்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் தான் வந்து இந்த டாக்டர் படிப்படியாக டெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ வந்து கணைய புற்றுநோய் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன டாக்டர்? இப்போ கணைய புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ பெருசாக காரணம் அப்படி இதனால தான் வந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இட்ஸ் மோர் ஆஃப் இடியோபேத்திக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ரீசன்ஸ் எதுவும் இல்லை. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் பண்ணும்போது இந்த கணைய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது ட்ரிங்கிங் நிறைய இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் இருக்கும்போது அதே சமயத்தில் இந்த கணைய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஒபிசிட்டி கொஞ்சம் குண்டாக இருக்கும்போது எக்ஸசைஸ்லாம் கம்மியாக பண்ணும்போது இந்த கணைய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சில சமயம் பேங்க்ரியாஸ் கணையத்தில் பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை இன்ஃப்ளமேஷன் அது மாதிரி இருக்கும்போதும் கணைய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது ஜெனட்டிக் காசஸ், அதாவது ஜெனட்டிக் அப்படின்னா ஒரு சில சிண்ட்ரோம்ஸ் இருக்குது, ஒரு சில ஜீன்ஸ் இருக்குது, அதோட அட்டாச் பண்ணி அது இருக்கும்போது சம்மந்தப்படுத்தியும் கணைய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது BRCA2 ஜீன் ஒன்று இருக்குது, அது இருக்கும்போது கணைய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சில சிண்ட்ரோம்ஸ் பியூட் ஜேகர்னு சொல்லுவோம், லிஞ்ச் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் FAMM சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இருக்கும்போதும் கணைய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதனால தான் வந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறது ஒரு ஹைபாத்தசிஸ். இது மாதிரிலாம் இப்போ ஸ்மோக்கிங் நிறைய பண்ணும்போது இந்த சிண்ட்ரோம்ஸ்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு கணைய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே டாக்டர், இப்போ சிம்டம்ஸ் பற்றி பேசணும் அப்படின்றப்போ என்ன டாக்டரை நம்ம வந்து அணுகணும் டாக்டர்? ஓகே, ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாருமே அவங்க ஜென்ரல் டாக்டர் தான் பார்க்க போகிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த ஜென்ரல் மெடிசன் டாக்டர் பார்த்துட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இதை பண்ணிவிட்டு இது ப்ரிடாமினென்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்ஜிக்கல் டிசீஸ் தான். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெகுலர் மஞ்சக்காமா கிடையாது. இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பித்தம் வெளியில் வரத பிளாக்காக இருக்கும். இந்த ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜி டாக்டர் அப்படி இல்லாட்டி ஒரு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டாக்டர் இவங்கள தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஜாண்டிஸ் வந்து மருந்து மாத்திரையால் சுத்தமாக கம்மி ஆகவே ஆகாது. ஸோ இந்த 2 டாக்டரையும் பார்த்து அந்த டாக்டர் சொல்லுவாங்க இந்த டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிடி ஸ்கேன், எம்ஆர்சிபி இது 2 தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக பண்ண வேண்டிய டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த CA99 சொன்ன ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பயாப்சி அப்படின்றது 2 வகையாக பண்ணலாம். ஏன்னா ஒன்று சிடி ஸ்கேன் கைடடாக ஒரு பயாப்சி பண்ணலாம், ரெண்டாவது இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் பண்ணி ஒரு பயாப்சி அதை பண்ணலாம். இந்த 2 விதமாக அந்த பயாப்சி பண்ண வேண்டியது அவசியம். எதுக்கு நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு அப்படின்னா இந்த பயாப்சி அப்படின்னு இப்போ மார்பக புற்றுநோய் இருக்குன்னா பயாப்சி பண்ணுறது ரொம்ப ஈஸி.
நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா லொக்கேஷன் எக்ஸாக்டாக அந்த பேஸ்மெண்ட் வயிற்று பகுதியோ சென்டர் பார்ட்டில் இருக்குது. ஸோ அங்கே எப்பயுமே வந்து இந்த கணைய புற்றுநோய் சஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த பயாப்சி பண்ணுறதும் கடினம். ஏன்னா அந்த லொக்கேஷனால் சுற்றி நிறைய இந்த வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பயாப்சி வந்து கேர்ஃபுல்லாக ஸ்பெஷலைஸ்ட் சென்டர்லாம் அதை பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எந்த கேன்சராக இருந்தாலும் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அது கம்ப்ளீட்டாக அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த அவுட்கம்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக அது வேறு மாதிரி இருக்கும். எல்லாம் இப்போ கண்ணு பிரச்சனை அப்படின்னா அந்த ஆஃப்டர் ஐ ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம், ஹார்ட் பிரச்சனை ஹார்ட் ஹாஸ்பிட்டல். அது மாதிரி எனி கேன்சர், அதாவது ஜென்ரலாக என்னோட அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் அப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோமில் பண்ணாமல் அதுக்குன்னு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ணுறது எனிடே அந்த டெஸ்ட்லேருந்து அந்த அவுட்கம்லேருந்து இந்த எல்லா டாக்டர்ஸ் தில் பி ஃபெமிலியர் வித் வாட் டு டூ அண்ட் திங்ஸ் லைக் தட். அதே மாதிரி இந்த பயாப்சி பண்ணிவிட்டு ஏற்கனவே ரெண்டாவது இந்த ஜாண்டிஸ் நிறைய இருக்கும். இந்த ஜாண்டிஸ் சில சமயம் இந்த ஜாண்டிஸ் ஒரு மாதிரி நார்மலாக ஜாண்டிஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்லுவோம் வேல்யூ. சில சமயம் இதில் பார்த்தீங்கன்னா 20, 30 அப்படின்னு போகும். அது மாதிரி இருக்கும்போது நிறைய அந்த அரிப்பு எல்லா பேஷண்ட்டுக்கும் அரிப்பு இருக்கும். அது மாதிரி ஜாண்டிஸ் நிறைய இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த டாக்டர் மெடிக்கல் அதாவது சர்ஜிக்கல் டாக்டர் பார்த்துட்டு அதே மாதிரி சொல்லுவாங்க இது மாதிரி என்ன ஸ்டேட்டஸ் சொல்லி ஜாண்டிஸை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இஆர்சிபி அப்படின்னு சொல்லுவோம், எண்டோஸ்கோபிக் ரெட்ரோகிரேட் பேங்க்ரியாட்டிகோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அதை பண்ணி ஒரு ஸ்டென்டிங் ஒன்று பண்ண வேண்டியது அவசியம். அந்த ஸ்டென்ட் உள்ளே போட்டால் தான் அந்த ஜாண்டிஸ் கம்மியாகும். அந்த ஸ்டென்டிங் யூஸ்வலாக வந்து மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டாக்டர் தான் அந்த ஸ்டென்டிங்கை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் இல்லாட்டி சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு அது ஜாண்டிஸ் ஒரு 3-4 இருந்தால் நம்ம ஸ்டென்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 20-25 அது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டென்டிங்கை பண்ண வேண்டியது அவசியம். அதை வந்து ஒரு மெடிக்கல் கேஸ்ட்ரோ டாக்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஜாண்டிஸை கம்மி பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம சர்ஜரியோ என்ன பண்ணணுமோ ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டாக்டர்? நம்ம எப்படி வாய் புற்றுநோய்க்கு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ எல்லா மூவி தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயும் போடுறாங்க இந்த குட்கா, இந்த கைனி, இந்த சிகரெட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி இதில் பெருசாக அட்வைஸ் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இது யாருக்கு ஒன்றாலும் எப்போ வேணாலும் வரலாம். நான் அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இது வந்து என்ன காரணம் அப்படின்னா பெருசாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதனால் தான் வந்ததுன்னு சொல்கிற மாதிரி காரணம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம அது சொல்கிறது எல்லாமே ஹைப்போதசிஸ் தான். அதே சமயம் ஜென்ரலாகவே எல்லா கேன்சருமே ஒரு மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு குட் மாட்ரேட் குட் டயட் வித் குட் ரீசனபிள் எக்ஸசைஸ் பண்ணால் எல்லா கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே தான் இதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து பெரிய அட்வைஸ் எதுவும் இல்லை. ஓகே டாக்டர், கணைய புற்றுநோய் பற்றின மித்து மக்களிடையே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, ஜென்ரலாக மித்துன்றது காட்டி கணைய புற்றுநோய் ஜென்ரலாக பார்த்தது என்னென்னா கணைய புற்றுநோய் பற்றியான விழிப்புணர்வே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மி. ரெண்டாம் மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எல்லா மெஜாரிட்டி பேஷண்ட் ஜாண்டிஸ், ஒரு 10 பேஷண்ட் கணைய புற்றுநோயோடு பார்த்தோன்னா அதில் 8 பேஷண்ட் ஜாண்டிஸோடு வருவாங்க. அங்கே ஒரு ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு இது மெடிக்கல் ஜாண்டிஸ் இல்லை, இது எல்லாமே பத்தியம் அது அப்படின்னு இருப்பாங்க. இது மெடிக்கல் ஜாண்டிஸ் இல்லை, இது சர்ஜிக்கல் ஜாண்டிஸ், இது வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வைக்கிறது தான் ஒரு சின்ன மித். அதில் மிச்சப்படி பெருசாக வந்து அந்த பேஷண்ட்டுக்கோ அட்டெண்டருக்கோ அதுக்கான இந்த கணைய புற்றுநோய்க்கான ஒரு மாதிரி அந்த நாலேஜே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அப்போலோ கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்லும் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போது வந்திருக்கு டாக்டர்? ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த கணைய புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு மாதிரி ஒரு பிகாஸ் ஆஃப் த லொக்கேஷன், கிரிட்டிக்கல் லொக்கேஷன் ஒன்று. ரெண்டாவது அந்த லேட் ப்ரெசன்டேஷன். ஏன்னா ஃபஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து இந்த அஜீர்ணம் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி அந்த ஜாண்டிஸ் லெவலுக்கு வரும்போதே ஒரு 6 மாதம் போயிட்டுருக்கும். ரெண்டாவது லேட் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும். மூணாவது அந்த டிசீஸும் கொஞ்சம் அக்ரெசிவான டிசீஸ். ஸோ இது எல்லாமே இதோட ட்ரீட்மெண்ட்டும் சரி இதோட அவுட்கம்ஸும் சரி கொஞ்சம் இட் வில் பிகம் மேஜர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரிடாமினன்ட்லி சர்ஜிக்கல் டிசீஸ். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிடி ஸ்கேன் ஆகட்டும் எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் ஏற்கனவே சொன்னேன் நிறைய அந்த வைட்டல் இந்த இரத்த குழாயெல்லாம் பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் ஒரு 3-4 மேஜர் இரத்த குழாக்கள் இருக்குது. அதில் எல்லாம் ஏதாவது இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஒன்று வந்து சுப்பீரியர் மெசென்ட்ரிக் வெயின் அப்படின்னு சொல்லுவோம், சுப்பீரியர் மெசென்ட்ரிக் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் ஒரு ஐவிசின்னு இன்னொரு மேஜர் பிளட் வெசல் சொல்லுவோம். அதே மாதிரி சீலியாக் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு 4-5 மேஜர் பிளட் வெசல் அது பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இதில் எல்லாம் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம யூஸ்வலாக என்னென்னா இந்த ஒரு ஸ்ப்ரெட் பேர் லோக்கல் ஸ்ப்ரெட்டு, ஒரு ஸ்ப்ரெட் பேர் டிஸ்டல், அதாவது அந்த இடத்துலேருந்து யூஸ்வலாக வெளியில் பரவிடும். அது ரெண்டாவது. மூணாவது வந்து நெறிக்கட்டிகளுக்கு பரவும். இந்த கணையம் கேன்சர் பார்த்தீங்கன்னா மெயினாக அது லோக்கல் ஸ்ப்ரெட் தான். அது அப்படியே லோக்கலி அது கொஞ்சம் பெருசாகி அது பக்கத்தில் இருக்கிற அந்த மேஜர் ரத்த குழாய்கள் இன்வால்மெண்ட் ஆகும். அதுதான் வந்து ஒரு மேஜர் ப்ராசஸ், வே ஆஃப் ஸ்ப்ரெட்டிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நெறிக்கட்டிக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். மூணாவது தான் வந்து வேற உறுப்புகள், அதாவது இந்த லங்ஸ் ஆகட்டும், லிவர் ஆகட்டும், போன் ஆகட்டும், அதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தான் அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கணும். மேஜராக அந்த ரத்த குழாயெல்லாம் ஏதாவது கேன்சர் இன்வால்வ் ஆயிருக்கா, டச் ஆயிருக்கா, என்ன ஏதுன்னு அதை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதுக்கு தான் வந்து இதுக்கு ஒரு நல்ல சிடி ஸ்கேன், அதுக்கு சிடி ஸ்கேன் வித் பேங்க்ரியாட்டிக் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே நம்ம என்னப்போ சிடி ஸ்கேன் இஸ் ஸ்கேன் எப்படி வேணாலும் பண்ணலாம், அது மாதிரி இல்லை. இப்போ அதுக்கு பேங்க்ரியாஸுக்கு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ அதை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு சில சமயம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஜாண்டிஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதே மாதிரி வேற எங்கேயும் எதுவும் பரவவில்லை, அதே மாதிரி மேஜர் ரத்த குழாக்கள் இன்வால்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம நேரவே சர்ஜரி தான் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இப்போ மேஜர் ரத்த குழாய் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு மாதிரி கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதை சைஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேஜர் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயத்தில் இந்த வெளியில் இந்த லிவர் கல்லீரலுக்கெல்லாம் பரவி இருக்குன்னா அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி மாதிரி பண்ணுற மாதிரி வராது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது ட்ரீட்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஏற்கனவே சொன்னால் சர்ஜரி தான் மெயின். இது இப்போ வேறு எங்கேயும் எதுவும் பரவலை அப்படின்னா சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சர்ஜரி அப்படின்றது இந்த சர்ஜரி இட்ஸ் அ வெரி 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 மேஜர் சர்ஜரி. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன், அது பக்கத்துலேயே வந்து சிறுகுடலோட ஆரம்ப பகுதி டியோடினம்னு சொல்லுவோம். அது பக்கத்துலேயே இந்த நம்ம லிவர்லேருந்து இந்த பித்தநாளி வெளில வரும், அந்த பைல் டக்ட்னு சொல்லுவோம், அதுவும் இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் கீழே ஒரு 3-4 மேஜர் பிளட் வெசல் இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் அந்த லொக்கேஷன் மேக்ஸ் இட் வெரி 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 கிரிட்டிக்கல் டு டூ அ மேஜர் சர்ஜரி. இந்த டியூமர் சைஸ் சின்னதாக இருக்கும், ஆனால் அந்த சர்ஜரி இஸ் அ மேஜர் சர்ஜரி பிகாஸ் ஆஃப் த லொக்கேஷன். ஸோ இந்த சர்ஜரி பேருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ விப்பிள்ஸ் பேங்க்ரியாட்டிகோ டியோடினெக்டமி அப்படின்ற ஒரு சர்ஜரி. இந்த சர்ஜரியில் என்னென்ன எடுக்கிற மாதிரி வரும் அப்படின்னா இந்த இரைப்பை ஸ்டமக்கோட கடைசி போர்ஷனு, அதே மாதிரி சிறுகுடலோட ஆரம்ப பகுதி, அது பேர் டியோடினம்னு சொல்லுவோம், அந்த டியோடினம் அந்த என்டையர் டியோடினமும் எடுக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது அந்த கணையத்தோட ஹெட்டு நெக்கு பார்ட் ஆஃப் த பாடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அவங்களுக்கு அதே பக்கத்தில் இருக்கிற நெறிக்கட்டிகள் அது எல்லாமே சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எடுத்து முடிச்சுட்டு அது செகண்ட் பார்ட் ஆஃப் த சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது. அதே மாதிரி இரைப்பையும் சிறுகுடலும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிறுகுடலும் அந்த பைல் டக்ட் அதுவும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அந்த பேங்க்ரியாஸோட ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த பேங்க்ரியாஸும் சிறுகுடலும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு நிறைய ஜாயினிங் அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்ஜரி ஒரு ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல் வேறு ரெகுலராக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடத்துல அதை பண்ணிக்கிறது நான் ஐல் பி ரெக்கமெண்டிங் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஏன்னா இந்த சர்ஜரி இம்பார்ட்டன்ட், மேஜர் சர்ஜரி. அந்த டாக்டர் ஆல்சோ ஷுட் பி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டூயிங் த சர்ஜரி. இது வந்து எப்போ வருஷத்துக்கு ஒரு மாதிரி பண்ணுற இடத்துல நம்ம பண்ணக்கூடாது. ரெகுலராக யார் இந்த சர்ஜரி பண்ணுறாங்களோ அந்த இடத்துல பண்ணுறது அது கரெக்ட் அவுட்கம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இமீடியட் போஸ்ட் சர்ஜரி பார்க்குறதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கு பண்ணணும். அதே மாதிரி ரெண்டாவது, இப்போ ஒருவேளை வந்து இந்த மேஜர் பிளட் வெசல்லாம் அதை ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கீமோதெரப்பி கொடுத்துட்டு அது சைஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம். சுப்பீரியர் மெசென்ட்ரிக் வெயின் இருக்குது, அது ஒரு ஒன் ஆஃப் த ரத்த குழாக்கள் பக்கத்தில் இருக்குது. அது இன்வால்மெண்ட் இருக்குன்னா நம்ம சர்ஜரி பண்ணும்போது அந்த வெயினையும் எடுத்துட்டு ஒரு வெயின் கிராஃப்ட் போடுற மாதிரி வரும், அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி அதை சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அதே மாதிரி சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கன்வென்ஷனலாக பண்ணுறது ஓப்பன் சர்ஜரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுறோம். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் சர்ஜரியால் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிசிஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த மேக்னிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் 10 times மேக்னிஃபிகேஷன் இருக்கும். பிளட் லாஸும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த அவுட்கம்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதால் தான் வந்து இப்போ யூஸ்வலாக இதுக்கெல்லாம் வந்து இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி தான் அந்த கரெக்ட் இண்டிகேஷன் இருக்கும்போது அது ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுறது இதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ண வேண்டியது அவசியம். ஓகே டாக்டர். ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சா இது முழுமையாக க்யூர் ஆகுமா டாக்டர்? மெயின்லி சர்ஜிக்கல்னு சொல்லிட்டேன் நான். ரெண்டாவது, நம்ம ஜென்ரலாக கேன்சரில் 3 ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, கீமோ, ரேடியேஷன் எல்லாருக்குமே தெரியும்.
மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் இப்போ சில பேஷண்ட் பயாப்சி ரிப்போர்ட் பார்த்து கீமோதெரப்பியும் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபியூ பேஷண்ட்ஸுக்கு ரேடியேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு அடுத்த 5 வருஷம் ரெகுலர் செக்கப்பில் இருக்க வேண்டியது அவசியம். ஏன் ரெகுலர் செக்கப் அப்படின்னா திரும்ப கேன்சர் வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. இப்போ அடுத்த 5 வருஷம் ரெகுலர் செக்கப்பில் இருந்து கேன்சர் வேறு எங்கேயும் எதுவும் வரலன்னா அப்போ தான் க்யூர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த க்யூர் பர்சன்டேஜும் அந்த ஸ்டேஜோட மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ் சர்வைவல் அப்படின்னு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் பண்ணால் 20% 5 இயர்ஸ் சர்வைவல் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சரோட அவுட்கம்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே டாக்டர், பேன்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்கிறவங்க தினசரி வாழ்க்கை வந்து நடத்த முடியுமா டாக்டர்? ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இப்போ வந்து எதனா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களால பண்ண முடியுமா? சரி, அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி எந்த கேன்சராக இருந்தால் வி வாண்ட் த பேஷண்ட் டு கெட் பேக் டு நார்மல் லைஃபுக்கு தான். அதே மாதிரி இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் நார்மல் லைஃபுக்கு தே வில் பி ஏபிள் டு டூ ஆல் த ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. அதுதான் இந்த மினிமல் இன்வேசிவ் இல்லை ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணும்போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வில் பி லெஸ் அண்ட் அவங்களுக்கு அந்த நார்மல் ஆக்டிவிட்டீஸுக்கு சின்ன தழும்பு இருக்கும், நார்மல் ஆக்டிவிட்டிஸ் போகிறதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். சரி, ரெண்டாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் ஆஃப் த பேங்க்ரியாஸ் டியூமர் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பாடி அண்ட் டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயும் வந்து இந்த அதே கணையத்தில் பாடி அண்ட் டெய்ல்னு சொல்லுவோம். அங்கேயும் இதுக்கு கேன்சர் வரலாம். இப்போ அந்த கேன்சர் பார்த்தீங்கன்னா இதுவே கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரெசென்ட் ஆகும். அந்த கேன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் பேஷண்ட் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அந்த கேன்சருக்கு அந்த மெஜாரிட்டி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த டெய்ல் ஆஃப் த பேங்க்ரியாஸில் கேன்சர் வரும்போது அது சம்டைம்ஸ் லிவருக்கும் பரவத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அது மெஜாரிட்டி பார்த்தா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி தான் பேஷண்ட் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம கீமோலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும். நிச்சயமா டாக்டர், ரொம்பவே பயனுள்ள தகவலாக கொடுத்தீங்க. கணைய புற்றுநோய் பற்றின அனைத்து சந்தேகங்களுக்கும் ஆலோசனைகளை வழங்கியதற்கு நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.